ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் தேவனை தொழுதுகளுக்கு முன்பதாக அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறியாமல் தொழுது கொள்வது ஒரு அறிவற்ற தன்மையாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் என்ன என்று நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயு 1:21 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பார் என்றும் உங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றும் இருக்கிறது. லூக்கா 2:11 அப்படி இருக்கிறது. அது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் தேவனாக இருந்தால் பாருங்கள், இதில் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இந்த 2 வசனத்தை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் அது தேவனுடைய நாமம் வேண்டியிருக்கிறது. கிறிஸ்து பிறந்தார் என்றால் என்ன? கிறிஸ்து என்றால் தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி தேவனை குறிக்கிறது என்றால் கிறிஸ்து தான் தேவன். இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான தேவனாக இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய தேவன், உங்களுடைய கடவுளுடைய பெயர் என்ன என்று கேட்டால் தைரியமாக இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, பாவங்கள் நீக்கப்படுகிறது, ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த நாமத்தை தொழுது கொண்டு அதை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்கள். இன்றைக்கு அநேக சபைகள் சொல்வதைப் போலல்ல, தேவன் ஒருவராய் இருக்கிறார். அவருடைய நாமமும் ஒரே நாமம், அது இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் மூன்றும் ஒன்றை குறிக்கின்றதான இயேசு கிறிஸ்து என்பதே அவருடைய நாமமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாள் அதை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.